Dear 12th standard students, in this video we are going to learn the 11th sum from the exercise 6.1. The question is, a particle acted on by a constant forces 8i plus 2j minus 6k and 6i plus 2j minus 2k is displaced from the point 1, 2, 3 to the point 5, 4, 1. Find the total work done by the forces. ஸோ ஒரு பார்ட்டிகல் இருக்குது, அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரே டைமில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது. ஸோ அதுலேருந்து நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் சிங்கிள் ஃபோர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறோம். 8i + 2j - 6k + 6i + 2j - 2k. 8 + 6 14, 2 + 2 4, -6 - 2 -8. So you will get the total force. That can be treated as F. இதை ஒரு F ஆக வச்சுக்கங்க. Now OA, இந்த பாயிண்ட் வந்து OA வெக்டாரா எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் பாயிண்ட்டை OB வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. I + 2j + 3k. B vector is equal to OB vector equal to 5i + 4j + k. Now I am going to find the displacement. So ஒரு பொருள் இங்க இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இங்க இருந்து இங்க மூவ் ஆயிருக்கு. So this is OA. இந்த பாயிண்ட் A, இந்த B னா AB வெக்டார் கண்டுபிடிக்கணும். So AB வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? OB - OA. So இதை வந்து மைனஸ் பண்ண போறோம். 5i - 1i, that is 4. 4 - 2 2, 1 - 3 - 2k. So this gives the D vector. Now the work done உடைய ஃபார்முலா என்னது? force dot displacement, F dot D. So இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் பண்ணனும். 14i + 4j - 8k dot 4i + 2j - 2k. So டாட் ப்ராடக்ட் என்னது? I காம்போனன்ட் கூட I, j கூட j, k கூட k இன்டு பண்ணீங்க. இன்டு பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். 14 * 4, 4 * 2, -8 * -2 gives 56 + 8 + 16, which is 80 units. That's all. Thank you.